ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு கபாப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீஃப் வச்சு இந்த கபாப் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 1/2 kg பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இனி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இனி ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியும் தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிக்கீரையும் புதினா கீரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம். இதுக்கு கூடவே ஒரு வத்தல் மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 வத்தல் மிளகா வரை சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் போல் ஓமம் சேர்த்துக்கிடலாம். அதே அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் கடலை மாவும் சேர்த்துருக்கேன். பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துட்டு இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா பீஃபு கூடவே இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். பீஃப்லாம் துண்டு துண்டாக கிடந்தது நல்லா அரைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிடணும். மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சதுனால நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிடலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour போல் அப்படியே இருக்கட்டும். ஒன் ஹவர் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கறித்துண்டை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். இப்படி செய்யும்போது தந்தூரிக்க ஃப்ளேவரில் வரும். ஆவியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிடலாம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது ஆவியெல்லாம் அடங்கியாச்சு. ஒரு கைப்பிடி போல் நம்ம எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு உருண்டை பிடிக்கணும். ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக்காவது கம்பியாவது வச்சுட்டு அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கில் இருந்து அப்படியே எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது சென்டரில் ஹோல் ஃபுல்லாகவுமே இருக்கும். வேக வைக்கிறதுக்கும் ஈஸியாகட்டே இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கை உள்ளுக்கு அப்படியே குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம்.
எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டராவது கீயாவது இல்லைன்னா ஆயிலாவது அப்ளை பண்ணிக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோல் பண்ணி சுட்டு எடுத்துக்கிடலாம். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். புதினா சட்னி, டொமேட்டோ கெச்சப் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.